விஜயா மனோஜ் கிட்ட, நாங்க எல்லாரும் உங்க பாட்டி வீட்டுக்கு சத்யாவோட கல்யாணத்துக்கு போறோம், நீ இங்கே இருந்து கடைய ரொம்ப கவனமா பாத்துக்கோ மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னமா சொல்றீங்க? பாட்டி வீட்டு விஷயத்துக்கு என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்களா? உனக்கு அங்க என்ன வேலை மனோஜ்? இங்க இரு. பார்வதி வீட்டுக்கு ரோகிணி வந்தப்ப என்கிட்ட ரொம்ப தெளிவா பேசிட்டா. உங்களுக்கு சீக்கிரமாவே டைவர்ஸ் கிடைக்க போகுது. ஆனா அவளுக்கு நீ தர வேண்டிய பணத்தை சீக்கிரம் செட்டில் பண்ணணும், 5 லட்சம். அதான் நீ கடை வேலையை பாக்கட்டும்னு வீட்லயே எல்லார்கிட்டயும் பேசிட்ட. நீ அங்க வர வேண்டாம், தேவையில்லாத அசிங்கமும் வேண்டாம், பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாருன்னு சொல்றாங்க. அண்ணாமலை பாத்துட்டு, என்ன விஜயா ரொம்ப நேரமா மனுஷ் கூட என்ன ரகசியம் பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லைங்க, மனுஷ் தனியா இருக்க போறான்ல, சரியா சாப்பிட மாட்டான், அதான் அவனுக்கு தெரிஞ்ச சமையல செஞ்சு சாப்பிட சொல்லி அக்கறையா பேசிட்டு இருக்கேன். வேற என்ன? அதெல்லாம் மனோஜ் பாத்துப்பான், நீ கிளம்பு. ஆமா, எப்பவுமே மீனா வீட்டு விசேஷம்னா அங்க எல்லாம் வர முடியாதுன்னு 1000 சாக்கு போக்கு சொல்லுவ. ஆனா இப்ப அவ தம்பி சத்யா கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வரேன்னு இவ்வளவு ஆர்வமா துடிக்கிற. பின்னால ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும் போலயே. என்னங்க நீங்க? அவங்க என்னோட சம்பந்தி. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் வராம இருந்தா ஊருலகம் என்ன பேசும்? அதுக்காக தான் வரேன்னு சொன்னேன். இங்க பாரு விஜயா, நீ என்னதான் சப்பக்கட்டு கட்டினாலும் எனக்கு உன் மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்ல. அங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் வேலையை மட்டும் பாத்துட்டு அமைதியா இருக்கணும். தேவையில்லாத வாயை கொடுத்து எந்த பிரச்சனையும் இழுத்து வைக்க கூடாது. என்னங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி குத்தி காட்டுறீங்க? நான் உண்மையை சொல்றேன். நாம இப்ப போறது எங்க அம்மா வீட்டுக்கு. அங்க நீ ஏதாவது வம்பு புடிச்ச வேலை செஞ்ச, நான் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என் அம்மா உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க. ஜாக்கிரதை. எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருந்தா அதுவே நீ செய்யற பெரிய புண்ணியம். விஜய மனசுக்குள்ள எல்லாரும் என்னையே குத்தி காட்டுங்க, அங்க சிந்தாமணி வரும்போது இருக்கு உங்களுக்கு ஆப்பு. முத்து மீனா 2 பேரோட ஆட்டத்தையும் இன்னைக்கு அந்த பாட்டி வீட்டுல வச்சே அடக்கல. என் பேரு விஜயா இல்லன்னு நினைச்சுக்கிறாங்க. அண்ணாமலை ஃபேமிலி எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. முத்து மீனா, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சாலே ஒரு தனி ராசி தான். மீனா நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல எல்லாரும் இவ்வளவு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். என்ன ஒரு பொறுப்பு, என்ன ஒரு அடக்கம்னு பாராட்டுறாங்க. விஜயா உடனே, ஆமாங்கத்த, ரொம்பதான் பாராட்டுறீங்க. நான் உங்க சொந்த மருமக இங்க வந்திருக்கேன், என்ன பத்தி ஒரு வார்த்தை நல்லது பேசல. வர வர இந்த மீனா வீட்டுல எந்த வேலையும் பொறுப்பா செய்யறதே இல்ல, என் பேச்ச கேக்குறதும் இல்ல. இது அவளுக்கு பாராட்டணுதான் குறைச்சலுங்கிறாங்க. ஏ விஜயா, நீ வாய மூடு. என் முன்னாடி வந்து மீனாவை குறை சொல்றியா? நீ பெரிய லட்சணமா குடும்பம் நடத்துற லட்சணத்தை ஊரே பேசுது. அன்னைக்கு வீட்டுல யாருக்கு தெரியாம உன் மூத்த புள்ள மனோஜ்காக வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வினாஷ வீட்டை அடகி வச்சியே. அப்ப உன்னை காப்பாத்தினது யாரு? இந்த முத்து மீனாவும் தான் கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இல்லைன்னா இந்நேரம் நீ நடுத்தருவில் நின்றுப்ப. பார்வதி உடனே, முத்துவோட பாட்டி சொல்றது அத்தனையும் உண்மை விஜயா. முத்துவும் மீனாவும் எப்பவும் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பாங்க. உனக்குத்தான் அவங்கள ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அதுதான் அவங்க நல்லது செஞ்சாலும் உன் கண்ணுக்கு குத்தமா தெரியுது. உனக்கு வேற வேலையே இல்லையா விஜயாங்கிறாங்க. பார்வதி, நீயுமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு கூட்டிட்டு வந்தா நீயும் அவங்க பக்கமே நின்னு பேசுற. பாட்டி உடனே, பார்வதி உண்மையத்தான் பேசுறா. சரி, எல்லாரும் விசேஷ வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பாடு ரெடியா இருக்கு. மீனா, நீ நகருமா. இன்னைக்கு சாப்பாட்டை இவங்க யாரும் பரிமாறக்கூடாது. விஜயா, நீதான் என் மருமக. இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நீதான் சாப்பாட்டை எடுத்து வச்சு பரிமாறணும். என்னது நானா? அத்தை, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. வந்தவங்களுக்கு எல்லாம் நான் எப்படி சாப்பாடு பரிமாற முடியும்? ஏன் முடியாது விஜயா? உன் வீடு உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா முத்து உழைச்ச பணம் வேணும். ஆனா விசேஷ வீட்டுக்கு வந்தா வேலை செய்ய மாட்டியா? ஒழுங்கா சாப்பாடு தட்டையிடு, எல்லாருக்கும் நீ தான் பரிமாறணும். எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த வீணா வீட்டு ஆளுகளுக்கு எல்லாம் நான் சாப்பாடு பரிமாறணுமா? நானே தலை குனிஞ்சு நிக்கிறேன். இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த முத்து மீனாவும் மனசுக்குள்ள எப்படி சிரிப்பாங்க. இருங்கடா, சிந்தாமணி மட்டும் இங்க வரட்டும், உங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் சளி சளியா நொறுக்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அண்ணாமலை உடனே, அம்மா நீங்க சொன்னாதான் இவ இந்த வேலையாவது செய்யறா. எங்க வீட்டுல மீனா ஒரு நாள் சமைக்கலைன்னா கூட இவ கிச்சன் பக்கமே போக மாட்டா. இங்க வந்து பெரிய பந்தா காட்டுறா. ஆமாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன கேலி பண்ணுங்க. இந்த மீனாவுக்கு ஏதோ கொம்பு முளைச்ச மாதிரி எல்லாரும் அவளுக்கே கொம்படிக்கிறீங்க. இந்த அவமானத்தை நான் மறக்க மாட்டேன். அந்த சிந்தாமணிக்கு இப்பவே போன் போட்டு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி அவளை இங்க வர வைக்கிற பாருங்க. அவ வந்தாதான் இந்த மீனாவோட தம்பி கல்யாணம் நடுத்தருல நிக்கும். அப்ப தெரியும் இந்த விஜயாவோட பவர் என்னன்னு. விஜயா மண்டபத்துக்கு ஒதுக்கு பெருமா வந்து யாருக்கு தெரியாம போனை பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்வதி பாத்துட்டு, என்ன விஜயா இங்க வந்து ரகசியமா யாருக்கோ போனை போட்டுட்டு இருக்க? ஒருவேளை கடையில இருக்க மனோஜுக்கா? சீச்சி, அவனுக்கு எதுக்கு நான் இப்ப போன் பண்ணணும்? அவன் என் கடையை பாத்துப்பான். நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா? இல்ல விஜயா, உன் முகத்தை பார்த்தா ஏதோ வேற வேலை பண்ற மாதிரி தெரியுதே. எனக்கு என்னமோ நீ சிந்தாமணிக்கு தான் போன போடுற மாதிரி தோணுது. அவங்க இங்க வந்தா பெரிய கலவரம் வெடிக்கும். மீனாவுக்கும் முத்துக்கும் நல்லா தெரியும். அதான் பாட்டி வீட்டுல வச்சு யாருக்கு தெரியாம ரகசியமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது பார்வதி, நீ வேலையை பார்த்துட்டு போ. விஜயா சிந்தாமணிக்கு கால் பண்ணி, ஹலோ சிந்தாமணி, நான் தான் விஜயா பேசுறேன். எத்தனை முறை உனக்கு போன் பண்றது? உங்க நல்லதுக்காக தான் கூப்பிடுறேன். சொல்லு விஜயா. நான் என் வீட்டுக்காரோட ரேகாவையும் சத்யாவையும் தேடி ஒவ்வொரு கல்யாண மடமா அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் கல்யாணம் சொன்னாங்க. ஆனா அவங்க எங்க கல்யாணம் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அதான் உங்களை ஏமாத்திட்டாங்க சிந்தாமணி. அந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப உஷாரா ரேகாவை யாருக்கும் தெரியாம முத்துவோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க.
இங்கதான் இப்ப சத்யாரேகா கல்யாண ஏற்பாடு ரகசியமா நடந்துட்டு இருக்கு. என்னது, பாட்டு வீடா? ஆமாமா. நீங்க இப்படியே தேடிட்டு இருந்தா உங்க பொண்ணு கைவிட்டு போயிடுவா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நான் சொல்ற அட்ரஸ குறிச்சிட்டு உடனே கிளம்பிவாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் முத்து மீனா மூஞ்சில கரிய பூசணும். சீக்கிரம் வா சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னை எல்லாரும் சேர்ந்து சோறு பரிமாற வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? இப்ப சிந்தாமணி இங்க வரப்போறா. அவ இந்த விசேஷ வீட்டை ரணகலமாக்க போறா. அப்ப இந்த முத்து மீனாவும் தலகுனிஞ்சு நிக்கிறதே நான் கைத்தட்டி வேடிக்கை பார்க்க போறேன். அண்ணாமலையும் அந்த கிளவியும் மீனாவை ஏதோ குடும்ப விளக்குன்னு கொண்டாடுறாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிந்தாமணி இங்க இந்த கல்யாண பந்தல துவம்சம் செய்யும் போது தெரியும் இந்த விளக்கு எப்படி அணையுதுன்னு. முத்து மீனா, உங்க 2 பேரோட திமிரையும் இன்னைக்கு அடக்கலைன்னா என் பேரு விஜயாவே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சத்யா ரேகாவோட கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் வர்றாங்க. சிந்தாமணி, நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கதறிக்கொண்டு ஓடி வர்றாங்க. ஏற்கனவே கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் போச்சு. என் பேச்ச கேட்காம இந்த நடுத்தரு சத்யா கழுத்துல தாலி கட்டிட்டியல்ல, மத்தவங்களை தலகுனிய வச்சுட்டு நீ நல்லா வாழ்ந்துடுவியா? போதுமா, இதோட கடைசி முறையா இருக்கட்டும். நீங்க எப்பவுமே உங்க கௌரவம், பணம், அந்தஸ்து மட்டும்தான் பாத்தீங்க. என் சந்தோஷத்தை பாக்கல. சத்யா என்ன இந்த எதிர்பார்ப்பு இல்லாம உண்மையா நேசிச்சாரு. முத்து மாமாவும் மீனா அக்காவும் எங்களுக்கு தெய்வமா சப்போர்ட் பண்ணலேன்னா என் வாழ்க்கை நரகமாயிருக்கும். இதுக்கு மேல இங்க தேவையில்லாம சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் பெத்தவன் கூட பாக்க மாட்டேன். போலீஸ கூப்பிட்டு உங்களை உள்ள தள்ளுவேன். ஜாக்கிரதை, கிளம்புங்கிறாங்க. சிந்தாமணி உடனே, போலீஸா? இந்த அளவுக்கு பேச வச்சதே இந்த முத்துவும் மீனாவும் தான். ஆமா, இவங்க ரகசியமா நடத்தின கல்யாணம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாத்தியா? வீட்டுக்குள்ள ஒரு கோடரை கோம்பு இருக்குடா. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிந்தாமணி. இந்த அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்தது வேற யாரும் இல்ல. இதோ இங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்களே எங்க மாமியார் விஜயாத்த தான். ஏய் மீனா, விசேஷ நேரத்துல ஏன் மேல பழிய போடுறியா? எனக்கு என்னடி தெரியும்? நான் ஏன் இவங்களுக்கு போன் பண்ண போறேன்? மீனா உடனே, பொய் சொல்லாதீங்க அத்தை. நீங்க ஓரமா நின்னு பாட்டி வீட்டுக்கு உடனே வாங்க. முத்து மீனா மூஞ்சில கரிய பூசுங்கன்னு சிந்தாமணி கிட்ட போன்ல பேசினதே என் காதால நான் கேட்டேன். நீங்க இப்படி ஏதாச்சும் வேலை செய்வீங்க, நீங்க இப்படி ஏதாவது வேலை செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அதான் நீங்க அட்ரஸ் கொடுத்து அவங்க கிளம்பி வர்றதுக்குள்ள நாங்க மூர்த்த நேரத்தை மாத்தி அவசர அவசரமா கல்யாணத்தை நடத்தி முடிச்சோம். உங்க சதி பழிக்காம போனதுக்கு காரணமே உங்களோட இந்த நரிக்குணம் தான். பாட்டி உடனே, ஜெயா, இவ்வளவு நேரமா உன் ஃப்ரெண்டுக்கு போன் போடுறேன்னு சொல்லி விசேஷ வீட்டை ரணகலமா ஆக்க அந்த சிந்தாமணியத்தான் கூப்பிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு விசேஷத்தை கெடுக்க பாப்ப? ஆமாங்கத்த, நான் தான் போன் பண்ணேன். இந்த முத்துவும் மீனாவும் ஆடுறாட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் கூப்பிட்டேன். அதுக்கு இப்ப என்ன? உனக்கு எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு பொறாம இருந்தா பெத்த பிள்ளைங்க மாதிரி இருக்க சத்யாரேகா வாழ்க்கையை அழிக்க பாப்ப. முத்துவும் மீனாவும் உனக்கு செஞ்ச நன்மை எல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே, நீ எல்லாம் ஒரு மச்சி அடி அப்படிங்கிறாங்க. அத்தை, எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இந்த மீனாவுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. மீனா உடனே, ஆமா அத்தை, உங்களை இந்த பாட்டி அடிச்சதுல தப்பே இல்ல. உங்க ஃப்ரெண்டு சிந்தாமணி பேச்சை கேட்டு நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்த பாத்தீங்க. ஆனா அதே சிந்தாமணியால உங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப என் புருஷன் முத்துதான் பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்க வீட்டை மீட்டு கொடுத்தாரு. அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? சுத்தி பணக்கார விட்டு போங்கன்னு அவகிட்ட குழைறீங்க. ஆனா நாங்க ஏழைங்கன்னு எங்களை எப்ப பார்த்தாலும் இலக்காரமா பாக்குறீங்க. முத்துவுக்கும் எனக்கும் நல்ல பேர் கிடைக்குதுன்னா உங்களுக்கு அப்படி ஒரு பொறாம வைத்தறிச்சல். நிறுத்தடி, உன்னை நான் என்னைக்கும் என் வீட்டு மருமகளா ஏத்துக்க மாட்டேன். உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து என் குடும்பத்தை கெடுத்துட்டீங்க. நீங்க என்னை ஏத்துக்கவே வேண்டாம் அத்தை. என் புருஷ முத்தும் என்ன கண்ணும் கருத்தமா பாத்துக்கிறாரு. மாமா எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ரவி ஸ்ருதியும் என்ன அக்கானும் மதிக்கிறாங்க. உங்க வீட்டு மருமகளா நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இனிமேலும் உங்க அநியாயத்தை நாங்க சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டோம். பாட்டி உடனே, ஜெயா, இனிமே நீ இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு ஓடி போய் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நீங்க யாரும் எனக்கு வேண்டாம், நான் இங்க இருக்க மாட்டேன்னு அழுதுகிட்டே விசேஷ வீட்டுக்கிட்டு வெளியே போறாங்க.